என்னுடைய மெத்தட்ல கருப்பு உளுந்த வச்சு எப்படி ஒரு களி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 200 கிராம் கருப்பு உளுந்த எடுத்து அதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அதை வந்து நல்லா நைஸா நான் அரைச்சுக்கிட்டேன். இந்த 200 கிராம் நான் கருப்பு உளுந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து 3 ஆழாக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 ஆழாக்கு கருப்பு உளுந்து மாவுனா 3 ஆழாக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 ஆழாக்கு தண்ணியை ஊற்றி அதை மாவை சேர்த்து கட்டி இல்லாம கிளறிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாவு வந்து பாதி வெந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 1 ஆழாக்கு தண்ணியை சேர்த்து அதையும் நல்லா மாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டா மாவு வெந்துருச்சு. மாவு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு வந்து 250 கிராம் வந்து கருப்பட்டியை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு அது ஃபில்டர் பண்ணி மாவோட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 100 ml நல்லெண்ணெயை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் கிளறும் போது எனக்கு மாவு வெந்து களி ரெடி ஆயிடுச்சு. இந்த களியை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு அல்வா பதம், அல்வான்னு இதை சொல்லலாம், களின்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.